6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரமான கொலை தான் இந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் சம்பவம். கோர்ட்டில் அந்த 9 போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு குற்றவாளி அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. எந்த தப்பும் செய்யாத நபரை போலீஸ்காரங்க அவங்களுடைய ஆதிக்க பவரை யூஸ் பண்ணி அநியாயத்துக்கு அடிச்சு கொண்டிருக்காங்க. சிபிஐ விசாரணை அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ்காரங்க இந்த அப்பாவும் பையனும் எதுக்கு அடிச்சாங்கன்னா ஒரு பிராக்டிக்ஸ் பண்றதுக்காம். அதுக்கப்புறமா தலைக்கீழ தொங்க வச்சு அடிச்சிருக்காங்க, பெஞ்ச் மேல படுத்து அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே டெஸ்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஒருத்தனை எப்படி அடிக்கிறதுன்ட்டு அதுக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொரு மோசமான ஒரு கேவலமான ஒரு உண்மை என்னன்னா, இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி வெறி பிடிச்சி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். ஏன்னா நான் அடிச்சவங்களுடைய ஒரு பேட்டர்ன் ஒன்று பார்த்தேன். அதை வச்சு தான் நான் சொல்றேன், இது ஒரு மோசமான ஒரு ஜாதி வெறி பிடிச்ச தாக்குதல். இதுல இன்னொரு மிகப்பெரிய கொடூரமான விஷயம் என்னன்னா, பென்னிக்ஸ் ஜெயராஜ் உடைய ஃபேமிலி இவங்க கோர்ட்டு கேஸு, வக்கீல், போலீஸ் விசாரணை, சிபிசிஐடி விசாரணை, சிபிஐ விசாரணை, அதுக்கப்புறம் அந்த வாக்குமூலம், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கரமாக அலைஞ்சி மன உளைச்சல் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் கொலை செஞ்ச குடும்பம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவங்க ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவங்களுடைய ஹஸ்பண்டு, ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த 9 பேர் இருக்காங்கல்ல, 9 போலீஸ்கார் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா வேன்லலாம் ஏறி போகும்போது எல்லாருமே டாட்டா பாய் பாய், ஹாய் ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பவர் இருக்குது. அவங்க ஹஸ்பண்டோ இல்லை ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த போலீஸ் வேலையில் இல்லைனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் போலீஸ் வேலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் அந்த அதிகாரம்லாம் இருக்குது. ஓகேவா, அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் பென்னிக்ஸ் ஜெயராஜ் குடும்பம் அந்த மாதிரி கிடையாது. கடைசி காலம் வரைக்கும் அவங்களால இது மறக்கவும் முடியாது. அண்டு இதுல இருந்து வெளியில் வர்றதே அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்.